வேங்கை வயல் விவகாரம் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக நீடித்து வந்தது. யாருங்க குற்றவாளி? எப்படிங்க இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ நடந்திருக்கு? இத்தனாயிரம் மக்கள் அந்த தண்ணீரை குடிச்சிருக்காங்க. இவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்காதா? அப்படின்னு பல கேள்விகள் எழுந்த வண்ணம் இருந்துச்சு 2 வருடங்களாகவே. தற்போது சிபிசிஐடி போலீசார் சார்ஜ் ஷீட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 பேர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. நீங்க இந்த விவகாரத்தை எப்படி அணுகுறீங்க? ஒரு நாளுக்கு முன்பு வரைக்கும் சிபிசிஐடி சொன்ன விவகாரம் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் வேண்டும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே 3 பேர்கள் குற்றவாளிகள் என்று சொல்வதை முதல்ல கூட இருக்கிற திருமாவளவனே முதல்ல ஒத்துக்கலை. குத்துனாக்கா குத்துனவன் நண்பனாக செத்தா கூட சொல்லக்கூடாதுன்ற மாதிரி திமுக என்ன செஞ்சாலும் நான் எல்லாத்துக்கும் அமைதியாக போவேன்னு சொல்லக்கூடிய அந்த திருமாவளவனே முதல் முறையாக இப்போ பஸ்ட் அவுட் ஆயிருக்கார். அதாவது பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் மீதே நீங்கள் அவதூறை கட்டவிழ்த்து விடுவதா? ஏன்னா அந்த சம்பவம் நடந்த பொழுது அந்த பேசின அந்த மாணவ பிள்ளைகள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசின காணொலி இப்போ வைரலாகிட்டு இருக்கு. அவர்களை மிரட்டி ஒத்துக்க சொன்னாங்க அப்படின்ட்டு.